ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நேற்று ஜாங்கிரி செஞ்சோம் இல்லைங்களா, அதில் மீந்த பாகில் நம்ம இப்போ மைசூர் பாக் செஞ்சு பார்க்க போகிறோம். நான் பாகு நேற்று அளவு அந்த சர்க்கரை ஏற்ற மாதிரி நான் 1 டம்ளர் கடலை மாவு எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெய்யும் எண்ணெயும் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா சூடாகணும். பாகு வந்து பார்த்திங்கன்னா பாகு பதம் பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் சொல்லுவாங்க. நமக்கு பிசு பிசுப்பாக இருந்தால் போதும். நம்ம நேற்றே நமக்கு பிசு பிசுப்பாக தான் இருந்தது ஜாங்கிரிக்கு. லைட்டாக சூடானதும் கடலை மாவு கொட்டி கிளற ஆரம்பிச்சிடலாம். வாங்க இன்றைக்கி மைசூர் பாக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம பிசு பிசுப்பு வந்துடுச்சு பாகுத்தன்மை. நம்ம கடலை மாவு கொட்டி நல்லா கிளறிக்கலாம். கையிடுங்க, தள்ளிடு. மைசூர் பாக்கு நம்ம செஞ்சோம்னா கைவிடாமல் திண்டிக்கிட்டே இருப்பாங்க. இது கட்டிப்படாது, கரைஞ்சிடும். கட்டிப்படன்னு பயப்பட தேவையில்ல, நல்லாவே கரைஞ்சிடும். நான் பார்த்திங்கன்னா இன்னொரு டம்ளர் மாவு கொட்டிக்கணுங்க. ஏன்னா நேற்று நான் பாகு அளவு கொஞ்சம் தெரியாது இல்லைங்களா, அதனால் இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது. 400 கிராம் சர்க்கரை போட்டிருந்தேன் நேற்று. 400 அரை கிலோ இல்லை, நேற்று அரை கிலோ சர்க்கரைக்கு நான் இப்போ 300 கிராம் இருக்குங்க மாவு. நான் இப்போ 2 டம்ளர் மாவு எடுத்துருக்கேன். பாருங்கள் நல்லா கரைஞ்சிடுச்சு. இது கொஞ்சம் நல்லா பாருங்கள், நல்லா கட்டி இல்லாமல் கரைஞ்சி வருது. ஃபுல்லாக நல்லா கரைஞ்சிட்டோம். இந்தாண்டு பார்த்திங்கன்னா எண்ணெய் சூடாகிட்டுருக்கு பாருங்கள். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா கெட்டியாக வர டைமில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது நான் 3ஆவது டைம் ஊற்றுறேன். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டிகிட்டே இருக்கும். இது நம்ம கடைசி எண்ணெய் இருக்கிறதெல்லாம் ஊற்றிக்குவோம். அவ்வளோதான், மைசூர் பாக்கு ரெடியாக போகுது. வாசனை நல்லா வந்துடுச்சு. ஆன் பண்ணு. இப்போ பாருங்கள், ஒட்டாமல் வருது. இப்போ அந்த எண்ணெய்லாம் வெளியே வரணும். லைட்டாக எண்ணெய் வந்தோடனே இப்போ நம்ம எடுத்து பாருங்கள் எண்ணெய் விட ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா எண்ணெய் விட்டால் தான் அதுமாரி ஒட்டாமல் வரும். இப்போ எடுத்து நம்ம தட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த தட்டில் நம்ம ஆல்ரெடி நெய் தடவி வச்சுருக்கோம். எல்லாத்தையுமே மாற்றிக்கலாம். பாருங்கள், நம்மக்கிட்ட வந்து அந்த ஸ்வீட் செய்கிறாங்களா, அந்த தட்டு இதை எடுத்து மாற்றல. அந்த தட்டு இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற தட்டு தான் எடுத்துருக்கோம். அதாவது சின்ன சைஸ் தான் வரும். ஆனால் மைசூர் பாக்கு நல்லா வாசனை வந்துடுச்சு, நல்லாயிருக்கும். இப்போ ஆறிட்டுங்க. ஆறிட்டதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள், அவ்வளோதான், எண்ணெய் மேலே வந்துடுச்சு. இப்போ மைசூர் பாக்கு அந்த பதம் வந்துடுச்சு. இப்போ நம்ம தட்டுக்கு மாற்றிட்டோம். நம்ம இது கரெக்டாக அந்த சேப்பாக கட் பண்ணுற தட்டு நம்மக்கிட்ட இல்லை. இருக்கிற தட்டை எடுத்து வச்சிட்டோம். நான் கொஞ்சம் பாருங்கள், ஆறுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் அந்த கீரைலாம் போட்டுட்டேன். அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. நல்லா பாருங்க, நம்மளோட மைசூர் பாக் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக வந்திருக்கு. நம்ம அந்த கலர் உள்ளே வரலன்னா நான் வந்து கொஞ்சம் முன்னாடியே எடுத்துட்டேன். அதை இந்த மாதிரி தான் சாஃப்டாக வேணும்னு சொல்லிட்டு. இன்னும் கொஞ்சம் பாகு நமக்கு திக்காக போகிறோம். இன்னும் கொஞ்ச நேரம் கிண்ணோம்னா அந்த சக்கரை உள்ளக்கிற அந்த கலர் மாறும். அந்த மாதிரி மைசூர் பாக்கு நாளைக்கு செய்யலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் செஞ்சுருக்கோம். செம சூப்பராக வந்திருக்கு. மைசூர் பாக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, வாசனையாக இருக்குது. நாளைக்கு உங்களுக்கு அளவோட மைசூர் பாக்கு வேணும் சொல்லுங்கள். வீடியோ நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக அளவோடு நாளைக்கு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தீபாவளி வரத்துக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்ச ஸ்வீட்டு காரம் எல்லாம் செஞ்சு பார்க்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.